நான் சின்னதா ஒரு 2000 ஒரு ட்ரெஸ் போட்டா கூட இல்ல, கடன் இருக்கிறப்ப எப்படி இப்படிலாம் ட்ரெஸ் பண்ண முடியுது? இப்போ நான் வந்து கடன் ஒருத்தர்கிட்ட வாங்குறேனால அவருக்கு நம்ம அடிமை மாதிரி ஆயிடுறோம். 2 lakhs கொடுத்துருப்பாங்க, நம்ம இப்படிதான் லைஃப் லீட் பண்ணணும்ன்ற அளவுக்கு அவங்க நமக்கு அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ இது பேங்க்ல வாங்கணும்னா அந்த மாதிரி அன்னெசரி கொஸ்டின்ஸ்க்குலாம் நம்ம ஆன்சர் பண்ண வேண்டிய ஒரு கந்து வெட்டிக்காரங்க கிட்டயோ இல்ல ஒரு பேங்க்லயோ நீ வந்து கடன் வாங்கி அவங்கள்ட்ட கொடுக்கலனா நீ எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்கேன்ற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா கேக்குறவங்களும் இருக்காங்க. சொத்து பத்து நகை நட்டு எதுவுமே இல்லாத ஒரு ரொம்ப சாதாரண ஒரு மனுஷன் எந்த பேங்க்ல சார் போய் வாங்க முடியும்? எந்த கந்து வெட்டிக்காரன்ட்ட போய் வாங்க முடியும்? எங்க அப்பாட்ட, என் சித்தப்பாட்ட, என் மாமாட்ட வாங்குறதுல எனக்கு என்ன சார் சங்கடம்? என்ன நீங்க என்ன எதுக்கு சங்கடப்படணும்? ஃப்ரெண்ட்ஸ்ட்ட போய் கேட்டா ஒரு அமௌண்ட் கொடுக்க முடியுமா? சொந்தத்துல உடனே தேவைப்பட்டா உடனே இந்தா வச்சுக்கோ செலவு பண்ணி கொடுக்குறாங்கல்ல. கடன் வாங்கினதுக்கு பிறகோ கொடுத்ததுக்கு பிறகோ உறவுக்குள்ள பழைய மாதிரி அந்த உறவுக்கு இன்னைக்கு நான் சொல்றேன் சார், நான் எங்க 4 நாத்தனார் கிட்ட கடன் வாங்கிருக்கேன். இன்கேஸ் நகை இல்லாம போனா கூட எங்க நாத்தனார் தான் முதல்ல கொண்டு வந்து நகையை போடுவாங்க. ஐயோ என் தம்பி பொண்டாட்டி நகை இல்லாம வராளேன்னு சொல்லி போடுவாங்க சார். இத்தனைக்கும் அவங்க கிட்ட நான் கடன் வாங்கியிருப்பேன். எங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பொண்ணு வீட்டுக்காரர் தவறி போயிட்டாரு. வீட்டு வேலை செஞ்சு 6000 ரூபாய் சம்பளம். அந்த பையனுக்கு அப்பண்டிஸ் வயிற்று வலி தாங்க முடியும். எந்தெந்த சொந்தம் வேண்டாம்னு நினைச்சாங்களோ 3 லட்சம் செலவழிச்சு திருப்பி வந்தாங்க. ஒரே சமயத்துல 50,000 அந்த அம்மா அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி அந்த பையனுக்கு சரியாகிற வரை நீ வீட்டுல இருந்து அவனை கவனிச்சுக்குங்க. மனுஷங்க இருக்காங்க சார், மனிதர்கள் நிறைய இருக்காங்க. சொந்தக்காரங்கள்ட்ட கடன் வாங்குறதுல என்ன சங்கடம்? அந்த இடத்துல ஒரு ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிடுது. எப்படி அதாவது நாளைக்கு என் வீட்டுக்கு ஒரு விருந்தாளியா அவங்க வரும்போது நான் அவங்கள விருந்தாளியா பார்க்க மாட்டேன். இந்த வட்டம் வந்திருக்காங்களே, என்கிட்ட எதுவும் கடன் கேட்க வந்திருப்பாங்களோ அப்படின்ற ஒரு தாட் அந்த இடத்துல வருது. சீக்ரெட் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க சார் சொந்தக்காரங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட வாங்கியிருப்போம், வாங்கிட்ட பிறகு நம்ம கொடுத்தோம் இருப்போம். ஒரு காலத்துல நம்மள பார்க்கும்போது ஒரு காலத்துல என்கிட்ட கடன் வாங்கி தான் இவன் பிழைச்சான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்துரும். நான் ஃபாரின்ல இருக்கும்போது நான் விசாரத்து கொடுத்தா அன்னைக்கு கூட்டு போனேன். இன்னைக்கு பெரிய சம்பாத்தியத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம மதிக்க மாட்டாங்க. கடன் வாங்கினதுக்கு பிறகோ கொடுத்ததுக்கு பிறகோ உறவுக்குள்ள பழைய மாதிரி அந்த உறவு இருக்காது. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? 45 வருஷம் முன்னாடி எங்களோட அப்பா அம்மாவோட சீதன பணத்தை ஒரு சொந்தக்காரங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. அந்த கடன் வரவே இல்லை. அவங்கள பார்க்கும்போது அந்த நெருடல் இருக்கு. தருவானா தரமாட்டானா அப்படியே ஆட்டே கட்டியே போட்டுருவானோ? அந்த பழைய மாதிரி ஒரு உறவு இல்ல. கொடுத்தவருக்கு என்ன நெருடல், வாங்கினவருக்கு தானே நெருடல் இருக்கணும். கொடுத்த கடனை கேட்டீங்கன்னா பணம் வரும்போது தருவோம். எப்ப வரும்? தரும்போது வரும். அடுத்து உங்க ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டாங்க. உங்க ஏதாவது ஒரு விஷயம்னா அதுக்கு வந்து சேர மாட்டாங்க. நீங்க அதை கேட்காம விட்டீங்கனாலும் கேட்காமல் விட்ட கடன் வராது. நீ கேட்கலையே, கேட்டா தானா? கேட்டா உறவு கூட, கேட்கலன்னா பணம் போச்சு. ஆமா, கடன் வாங்குறது மட்டும் இல்ல, கொடுத்த கடனை கேட்கறது சொந்தத்துல சங்கடம். ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு லேண்டே வாங்குறோம், கையில கேஷ் இருக்கு, கூட ஒரு 2 lakhs இருந்தா எக்ஸ்ட்ரா ஒரு 200 square feet வாங்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து நம்மளோட ஐடியாவே மாத்திடுவாங்க சார். சம்பாரிச்ச பணத்தை சேர்த்து வைக்கிறேன், சேர்த்து வை, நகை வாங்கி போடு. இப்பதான் வாங்கினேன், ஒரு 15 பவுன் வாங்கினேன். இப்ப வாங்கணுமா, இப்ப என்ன அர்ஜென்ட், கொஞ்சம் அவுட்டர்ல வாங்கலாம், 2 years ஆகட்டும், அந்த மாதிரி சஜஷன் கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வாங்கியிருக்கிற அமௌண்ட் 2 lakhs இருக்கும். பட் நான் சின்னதா ஒரு 2000 ஒரு ட்ரெஸ் போட்டா கூட இல்ல, கடன் இருக்கிறப்ப எப்படி இப்படிலாம் ட்ரெஸ் பண்ண முடியுது? வாங்கின காசை கொடுக்க வக்கில்லாத கடன்கார நாய்க்கு கைகால் சுத்தம் கேக்குது. இவ்வளவு சங்கடங்கள் இருக்கு, அப்புறம் எப்படி சொந்தத்துல கடன் வாங்குறது? எங்க அப்பாட்ட, என் சித்தப்பாட்ட, என் மாமாட்ட வாங்குறதுல எனக்கு என்ன சார் சங்கடம்? என்ன நீங்க என்ன எதுக்கு சங்கடப்படணும்? யார்கிட்ட கேக்குற? அண்ணன் தானே கேக்குற. ஃப்ரெண்ட்ஸ்ட்ட போய் கேட்டா ஒரு அமௌண்ட் கொடுக்க முடியுமா? சொந்தத்துல உடனே தேவைப்பட்டா உடனே இந்தா வச்சுக்கோ செலவு பண்ணி கொடுக்குறாங்கல்ல. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே. நீங்க இந்த மாதிரி வாங்கின கடன்கள் எத்தனை தடவை கரெக்டா ரிட்டர்ன் பண்ணிருக்கீங்க? கொடுக்காத கடன் எத்தனை? நான் வாங்கினது 2-3 ரிட்டர்ன் பண்ணாம இருக்கேன். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. சித்தப்பா வந்து என்னுடைய கல்யாணத்துக்கு 1 லட்ச ரூபாய் கொடுத்திருக்காரு. இன்னும் நான் ரிட்டர்ன் பண்ணாம தான் இருக்கேன். அவரை சந்திக்கும் போது உங்களுக்கு எந்த நெருடல் கிடையாது. ஐ டோன்ட் கேர். எங்க சித்தப்பாவோட எல்லா ஃபங்க்ஷனுக்கு நானும் போறேன், அவரும் வராரு. அந்த ஃபங்க்ஷன்ல இது வரைக்கும் என்ன ஒரு வார்த்தை வந்து இது ஏன் கொடுக்கலன்னு கேட்டதே கிடையாது. யார் எனக்கே பார்க்கணும்னு தோணுதால அந்த சித்தப்பாக்கு தயவுசெய்து கொடுத்துருங்க. இப்படி ஒரு ஆள்லாம் இந்த காலத்துல பார்க்க முடியாது. கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, என்னுடைய சூழ்நிலை இப்போதைக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்ல, அதனால என்னால கொடுக்க முடியல. நான் என்ன வச்சுக்கிட்ட வஞ்சனம் பண்றேன் முடியல. அவர் சொல்றாரு எங்க சித்தப்பா கேட்டாலும் நான் சங்கடப்பட மாட்டேன்னு தான் சொல்றாரு. கேட்கும்போது என்ன சார் உறவுடைய வலிமை தெரியும். உனக்கு தேவை இருக்கும்போது 1 லட்ச ரூபா கொடுத்தேன், இப்ப எனக்கு தேவை, என்ன செய்ய போற? உனக்கு வீடு இருக்கு வித்து கொடு, கார் இருக்கு அடமான வச்சு கொடு, நகை இருக்கு அடமான வச்சு கொடு, இல்ல இன்னொரு மச்சின இருப்பேன் அவன்கிட்ட கேளு, நான் தான் கிழிச்சா வேணான்னு கேட்பானா? கேட்க மாட்டாங்க. பழமா ஒருத்தன் கிடைச்சா அப்படியே ஜூஸ் போட்டுருவீங்களே. இப்போ நான் வந்து கிரெடிட் கார்டு வாங்குறேன், அது கடன். கேட்க வர்ற அந்த ஆளு முதல்ல கொஞ்சம் நல்ல மரியாதை கொடுத்து பேசுவேன். பாப்போன்னு பேச ஆரம்பிப்பான். அடுத்து முதல்ல சார்னு சொல்லுவேன். வாங்கின பணம் எங்கடா பரதேசி? என்னோட சூழ்நிலையை சொல்லுவேன். ஒருத்தன் போயிடுவான், அடுத்து இன்னொருத்தர். இது போயிட்டே இருக்கும்போது பொருளாங்க ஒரு இடத்துல வந்து ட்ரீட் பண்ற விஷயங்கள், அவங்க நம்மள பேசுற விஷயம் வந்து ரொம்ப வலிக்கும். காசு வாங்கின என்கிட்ட கை நீட்டி, உனக்கு எல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா?
சோறு தானே திங்கிற. இதே ஒரு சொந்தக்காரன் நான் வாங்கியிருந்தேன்னா ஈவன் அவர் என்னை எப்படி ட்ரீட் பண்ணா கூட வீட்லயே வந்து உட்காரான்னு கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. கேட்டியாடி கதையே? யாரோ ஒருத்தவங்க வந்து திட்டுறாங்கன்னு சொல்றீங்களே, சொந்தக்காரங்க திட்டுறதும் வெளியாள் திட்டுறதும் ஒண்ணா? என்னதுங்க? என்ன தூக்கி வளர்த்த ஒரு சித்தி, என்ன தூக்கி வளர்த்த ஒரு பெரியம்மா, எங்க மாமா, எங்க அப்பா அம்மானே வச்சுக்கோங்களேன், ஒரு சொல்லிட்டாங்கன்னா அவங்க சொன்னது இவங்க சொன்னது ஒரே மாதிரி இருக்குங்களா? Simply answer my questions. அவங்க எதுக்கு சொல்றாங்க? உங்களோட சொந்தக்காரங்க உங்களை தூக்கி வளர்த்தவங்க உங்களுக்கு எதுக்கு கெடுதலுக்கு சொல்லுவாங்க? நல்லா இருக்கணும்னு நினைச்சு தானே இந்த காசை கொடுத்துருப்பாங்க. சொந்தக்காரெல்லாம் சும்மாயா? எப்படி இருந்தாலும் சார், தெரியாதவன் எவ்வளவு வேணா பேசலாம். நாளைக்கு அவனை பார்க்க போறது கிடையாது. தெரிஞ்சவன் நாளைக்கு நம்ம எல்லா சூழலும் மீட் பண்ணுவோம், ஒரு ஃபங்க்ஷன்லயும் மீட் பண்ணுவோம். அந்த நேரத்துல அவங்கள சந்திக்கும் போது நம்மளுக்கு ஒரு நெருடல் இருந்துட்டே தான் சார் இருக்கும். இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. நீங்க எவன வேணாலும் பேச்சுக்காக சொல்லாதீங்க. ரொம்ப கேவலமா சொந்தக்காரங்க 100ல ஒருத்தர் பேசுவாங்க. கிட்ட உறவு 8 நாளைக்கு, நக்குன உறவு 4 நாளைக்கு. இதுதான் சொந்தம். ஒரு பேங்க்ல போய் கடன் வாங்குறீங்கன்னா அவன்கிட்ட இந்த தேதியில தரணும்னு சொல்லி வாங்குவீங்க. உங்களுக்கு ஒரு பிளான் பண்ணிக்கலாம், பண்ணலாம். சொந்தக்காரன் நீங்க வாங்குறீங்கல்ல, அவனுக்கு எப்ப தேவை வருதோ ஒன்னு இருக்கும். என் பணத்தை எப்ப தர்ற, எப்படி தர்ற? எந்த போனா அதான்பா என்ன வட்டி வாங்க இல்ல 10,000 சொத்து பத்து நிறைய இடங்கள்ல இந்த பிரச்சனை. நகை நட்டு எதுவுமே இல்லாத ஒரு ரொம்ப சாதாரண ஒரு மனுஷன் எந்த பேங்க்ல சார் போய் வாங்க முடியும்? எந்த கந்து வட்டிக்காரன்ட்ட போய் வாங்க முடியும்? அப்படி கேளு, அது கேள்வி. எங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பொண்ணு வீட்டுக்காரர் தவறி போயிட்டாரு. வீட்டு வேலை செஞ்சு 6,000 ரூபாய் சம்பளம். அந்த பையனுக்கு அப்பண்டிஸ் வயித்து வலி தாங்க முடியும். எந்தெந்த சொந்தம் வேண்டாம்னு நினைச்சாங்களோ, இல்ல நாங்களாம் இருக்கோம், நீ ஒண்ணும் கவலைப்படாத, ஒண்ணும் ஆகாது உனக்கு, அந்த சொந்தம் பூரா இவங்க கூப்பிடல. பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த மாதிரி பையனுக்கு அப்பண்டிஸ் வந்து உயிருக்கு சீரியஸா இருக்குன்னு வச்சிருக்காங்கன்னு சொன்ன உடனே 3 லட்சம் செலவழிச்சு திருப்பி வந்தாங்க. மொத்தமா ஒரே சமயத்துல 50,000 அந்த அம்மா அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி அந்த பையனுக்கு சரியாகிற வரை நீ வீட்டுல இருந்து அவனை கவனிச்சுக்குங்க. மனுஷங்க இருக்காங்க சார், மனிதர்கள் நிறைய இருக்காங்க. நம்ம ஒரு சிலர் 100ல ஒருத்தர் 1000ல ஒருத்தர் அவங்களுக்கு என்ன கஷ்டமோ இல்ல அவங்க யாருக்கிட்ட அவமானப்பட்டாங்களோ இல்ல உள்ளத சொல்லணும் இல்லீங்களா? இல்ல ஒரு சிலருக்கு சைக்கோக்களும் இருக்காங்க. பணத்தை வாங்கிட்டாங்கறனால அவங்கள டார்ச்சர் பண்ணணும், அது மூலமா சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஏன்டா அப்படி பொறுக்காம நாட்டுல கொல்ல போய் அலையறீங்க? அதுக்காக சொந்தங்கள் இல்லாம பேங்க் இல்லாம வாழ்ந்துடலாம், கெந்த வெட்டிக்காரன் இல்லாம வாழ்ந்துடலாம். சொந்தங்கள்ட்ட குடுக்கல் வாங்கல் இல்லாம வாங்கவே முடியாது. 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி புடிச்சது பாத்தியா? அன்னைக்கிட்ட தான் வாங்கியிருந்தேன். கொடுக்கும் போது என்ன சொல்றாங்க, அப்பா உனக்காக கஷ்டப்பட்டு தான் நான் பக்கத்துல வட்டிக்கு வாங்கி கொடுத்தேன், கொஞ்சம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ கொடுத்துறேனாங்க. நான் 2 மாசத்துல கொடுத்துறேன். என்ன 4 நாள்ல பணம் வந்துரும் தெய்வமே, என் கடவுளே. ஆனா அதுக்கப்புறம் தெரியுது அவங்க காசை தான் எனக்கு வட்டி தராங்க. அவங்க இது அநியாயம், அக்கிரமம். இத கேட்பாரு யாருமே இல்லையா? ஒண்ணே ஒண்ணு மட்டும் புரியுது, சொந்தத்துல கடன் வாங்க கூடாதுன்னு சொல்ற எல்லாருமே கடனை திரும்ப செலுத்துவதில் சுணக்கமான ஆளாக இருக்கீங்க. என்ன சரிதானே? ஆமாங்க. பணத்தை திரும்ப கொடுப்பதில் உங்ககிட்ட ஒரு சின்ன லதாஜினஸ் இருக்கு சொந்தம்னு வரப்ப. அப்ப நம்ம என்ன பண்ணிப்போம், சொந்தக்காரனா அப்படி பேசுவான் இப்படி பேசுவான், அதனால கடனே வாங்க கூடாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? இப்படி சொல்றேன், வேற எப்படியா சொல்றது? இப்ப நான் வந்து கடன் ஒருத்தர்கிட்ட வாங்குறேனால அவருக்கு நம்ம அடிமை மாதிரி ஆயிடுறோம். நம்ம எடுக்கிற எல்லா டிசிஷன்ஸ்லயும் அவங்க இன்டர்ஃபியர் ஆகுது. எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட்ல இருந்து உள்ள வந்துருவாங்க. பக்கத்துல இருக்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும், இவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைப்பானுங்க. ஜஸ்ட் ஒரு 2 lakhs கொடுத்திருப்பாங்க, நம்ம இப்படிதான் லைஃப் லீட் பண்ணணும்ன்ற அளவுக்கு அவங்க நமக்கு அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ இது பேங்க்ல வாங்கணும்னா அந்த மாதிரி unnecessary questions-க்குலாம் நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியது. ஒரு மனுஷன் ஒரு உதவி கேட்டு வந்துட கூடாதுப்பா. வந்தானா அவன் காதை புடிச்சிட்டு அப்படின்னு அட்வைஸ் போட்டு திணிக்கிறாங்க மண்டையில போட்டு. அழுத்தம்ன்றதே கிடையாது சார். இன்னைக்கு நான் சொல்றேன் சார், நான் எங்க 4 நாத்தனார்கிட்டயும் கடன் வாங்கியிருக்கேன். எல்லாருமே சொல்றாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள போனா இப்படி பேசிடுவாங்க, கேட்டுருவாங்க, ஒரு 4 பேர் முன்னாடி பேசிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. மக்களை பத்தி பேசாதடா, வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசுற உலகண்டா இது. இன்கேஸ் நகை இல்லாம போனா கூட எங்க நாத்தனார் தான் முதல்ல கொண்டு வந்து நகையை போடுவாங்க. ஐயோ என் தம்பி பொண்டாட்டி நகை இல்லாம வராளேன்னு சொல்லி போடுவாங்க சார். இத்தனைக்கும் அவங்க கிட்ட நான் கடன் வாங்கியிருப்பேன். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அவங்க சொந்தக்காரங்க கிட்ட நம்ம வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னும் போது கொடுத்துடணுன்ற எண்ணம் அதிகமா தோணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி பார்க்கணும், நம்மளோட ரிலேஷன்ஷிப் இன்னும் நீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக உடனே திருப்பி கொடுக்கணும் நம்ம சீக்கிரமா. அப்படியா என்ன அப்படியா ஓப்படியா கொள்ளியா நாத்துல எனக்கு சொந்தத்தில் கடன் வாங்குவதில் என்ன அனுகூலம்? ஒரு அதிகமான தொகை அப்படின்னு வரும்போது நம்ம சொந்தத்துல மட்டும் தான் வாங்க முடியும், நண்பர்கள்ட்ட வாங்க முடியாது. ஆனா 500 ரூபாய் கேட்ட உனக்கு இந்த அண்ணனால 5 பைசா கூட கொடுக்க முடியலன்னு நினைக்க போறா தம்பி. சார் கொரோனா டைமுங்க சார், வந்து நாங்க 2 நேரம் தான் சாப்பிடுவோம். இது யாரோ போய் எங்க சொந்தக்காரர்கிட்ட போய் சொன்னால அவரே தானா முன் வந்து அரிசி மளிகை செலவு எல்லாமே கொண்டு வந்து போட்டாங்க சார். இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம். பணம் 2000 ரூபாய் கையில் விட்டாருங்க சார். அவர் வந்து இன்னொருத்தர் போய் சொல்லி அவரு ஒரு 3000 ரூபாய் பேங்க்ல போட்டு விட்டாருங்க சார். இதனால வரல எங்கள்கிட்ட யாருமே கேட்கல. சொந்தங்கள் வந்து நமக்கு ஒரு உறுதுணை தான். இந்த மாதிரி மனுஷன் கண்டுதான் நாட்டுல அப்பப்ப மழை பெய்யுது. சொந்தம் வேணுங்கிறதுனாலதான் முதல்ல அவங்க கடனே கொடுத்துருக்காங்க. ஏன் உங்களுக்கு இருக்கிற அதே ஆட்டாமே அவங்களுக்கு இருக்காதா? எனக்கு இவங்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சு யாருமே கடன் கொடுக்க மாட்டாங்களே.
இப்போ நீங்க ஒரு கந்து வெட்டிக்காரங்க கிட்டயோ இல்ல ஒரு பேங்க்லயோ நீங்க வந்து கடன் வாங்கி அவங்கள்ட்ட கொடுக்கலனா நீ எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்கேன்ற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா கேக்குறவங்களும் இருக்காங்க. பணம் வாங்குறப்ப 32 காஞ்சி வாங்கின இல்ல மூடிட்டு போறிய இப்படி மூஞ்சிய முடிஞ்சு மனதால மாட்டி மண்டைய போட்டேன்னா என் பணத்தை எவன் தருவான்? கடனை கொடுக்க மாட்டேன்றான் சொந்தக்காரன், அதனால கேட்கறது இல்லைன்னு சொன்னா பரவாயில்ல. கொடுத்த பிறகு கொடுத்த கடனை திரும்ப கேட்டா குடும்பக்காரன் என்ன அது எப்படி? கடைசியா எவ்வளவு கடன் வாங்கினீங்க, எதுக்கு வாங்கினீங்க, யார்கிட்ட வாங்கினீங்க? என் கணவருக்காக என் அப்பா கிட்ட இருந்தே 10 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்துருக்கேன். என்னதுக்கு 10 லட்சம் ரூபாய்? பிசினஸ் லாஸ்க்காக. நியாயமா இது? இப்போ ரீசெண்டா சித்தி கிட்ட வந்து 30,000 வாங்கியிருந்தோம் வீட்டு செலவுக்காக. கடைசியா பட்ஜெட்ல கொஞ்சம் துண்டு விழுந்துச்சு, அதனால ஒரு 3000 அண்ணன் கிட்ட இருந்து கடன் வாங்கி. நீ ஊரு பூரா கடன் வாங்கி வச்சுட்டு கேட்டா கடன் கேக்குறாங்க. அதுக்கு பேர் கடன் கேட்கல, கொடுத்த கடனை திருப்பி கேட்டல். வீடு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக மாமா கிட்ட ஒரு 4 lakhs வாங்கி. காலேஜ் செமஸ்டர் ஃபீஸ் கட்டுறதுக்காக ஒரு 5,000 அங்கிள்ட்ட வாங்கியிருக்கேங்க சார். கணவருடைய மருத்துவ செலவுக்காக 30,000 வாங்கியிருக்கேன் சார் தம்பி கிட்ட இருந்து. அப்புறம் ஏன்டா ஏன் போடா போய் துவங்கலேண்டா. வேணான்னு சொல்லி என் சொந்தக்காரங்கிட்ட கடன் வாங்கினீங்க. வாங்க வேணாங்கிற ஐடியால ஒரு காலு தானே. உங்க மைண்ட் செட் என்ன? சொந்தக்காரன்ட்ட கடன் வாங்க கூடாது. ஆனா ஏன் வாங்குனீங்க? பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ. எஸ். வேற பேங்க்ல வந்து டிலே ஆகும் சார். அவங்க தம்பி மேல ரொம்ப அக்கறையா இருப்பாங்க. நான் வெளியில கேட்கவே இல்ல, நானே தரேன் தம்பிக்கு தானே அப்படின்னு சொல்லி அவங்களே தராங்க. பெரிய விஷயம். இந்த சொந்தக்காரங்க தான் பின்னால பேசுனாங்கிறத சொல்லிட்டீங்க. நீங்க கேட்காதப்ப தம்பிக்காக தானா முன் வந்து பணம் கொடுக்குறாங்க. பாத்தியா பள்ளி கூட சத்தம் போடுது. பள்ளி சத்தம் போடல, நான் தான் சத்தம் போட்டேன். இதுல பெரும் சிக்கல் என்னன்னா, சொந்தத்தில் கடன் வாங்குவதில் வாங்குறவங்க கொடுக்க சொன்னக்கம் காட்டும். இப்ப கொடுக்கறவங்க எண்ணிக்கையை நீங்கள் குறைத்து கொண்டே வருகிற போது பெரும் சிக்கல் வந்து. புரியுதா? கரெக்ட். சரி, இன்னும் கடன் வாங்கினா கட்டுற வழியை பாருங்கடா. அவசரத்துக்கு உடனே உதவுற, இமோஷனலா உதவுற, வட்டி வாங்காத, வந்தாலும் சரி வராட்டியும் சரி விட்டு கொடுக்குற. உண்மைதான். சண்டை போட்டாலும் கடைசியில முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற இந்த சிஸ்டம் ஸ்பாயில் ஆகி போயிடுச்சுன்னா கடைசியில முழுக்க பிடி எக்ஸ்டர்னல் ஏஜென்சி கிட்ட போயிடும். அந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்சி தான் வச்சதான் சட்டம்னு சொல்லும். உனக்கு கிடையாதுன்னு சொல்லும். புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. நன்றி, வணக்கம்.